மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். இந்த அருமையான வேலையில் இடுக்கமான வாசலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லும்போது நாம் எதை யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர்னா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ரொம்ப கடுமையான சூழ்நிலை வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு இடுக்கம் அப்படின்னு நினச்சிட்டோம். அது தவறு. ரெண்டாவது ஒரு காரியத்தை நினச்சிட்டோம், ஆண்டவருக்காக எதெல்லாம் எழுந்துட்டு அதே கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு இடுக்கம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நினச்சிட்டோம். அப்படி நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியில் நஷ்டத்தின் மத்தியில் தான் நான் ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி நம்மளை வாழ வைக்கிற தேவன் அல்ல. ஆபிரகாமனை ஒரு மனுஷனை எடுத்து அந்த ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து அந்த ஒரு மனுஷன் மூலமாக பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியே கர்த்தர் நிறுத்தினார். அப்போ இடுக்கமான வாசல் என்பது எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, நம்முடைய மனநிலையும் மனப்பக்குவத்தையும் மனதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லுகிறதாமே. ஏன்னா நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான், கடுமையான வாழ்க்கை தான். அதுக்குள்ளார போகும்போது அப்படி தான் இருக்கும், உள்ளே போயிட்டா விசாலம் அப்படின்னே முடிவு பண்ணி வந்திருப்போம். ஆனால் நம்ம பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் இப்போ நம்ம வரும்போது, இப்போ முதல் வருஷம் இப்போ நான் ரசிக்கப்படுறேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனாலும் இன்னமும் இடுக்கமே இருக்குது. ஏன் இடுக்கமாக இருக்குது, ஏன் நெருக்கமாக இருக்குது? உள்ளே வரும்போது தானே இடுக்கம், ஆனால் வெளியில் வந்தால் விசாலம்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ஏன் இடுக்கமாக இருக்குது, ஏன் நெருக்கமாக இருக்குது, ஏன் போராட்டமாக இருக்குது, ஏன் சோதனையாக இருக்குது, ஏன் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்முடைய மனப்பக்குவத்தையும் நம்முடைய மனதின் எண்ணங்களையும் நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக தான் இவ்வளோ இடுக்கமும் இவ்வளோ நெருக்கமும் என்ன பண்ணுது, வருகிறது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இடுக்கம்னு சொல்லும்போது நீங்கள் உலகத்தில் நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கிறது இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய கோட்பாடு இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தின் கோட்பாடுக்குள்ளார வாழும்போது தான் அந்த இடுக்கம். ஆனால் உள்ளே போனால் விசாலம். ரெண்டு சொல்லுது, ஒன்று இடுக்கம், ரெண்டாவது விசாலம். இடுக்கத்தில் போகிறவங்க சிலர், ஆனால் விசாலத்தில் போகிறவங்க அநேகர். ஏன் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகம் பாருங்க விசாலமாக இருக்கணும். இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம இருக்கிறோம், காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்கிறோம், வேதம் வாசிக்கணும்னு சொல்கிறோம், அது இடுக்கம். ஆனால் விசாலங்கிறது என்ன, நீ எப்போனாலும் எழுந்திருக்கலாம், எப்போனாலும் தூங்கலாம், எப்போனாலும் எதனாலும். அப்போ நாம் இது வரைக்கும் எப்படி எழுந்துட்டோம்னா, இடுக்கம்னா வேணாம், விசாலன்னா ஓகேன்னு வாழ்ந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழியாக தான் நான் போகணும், ஆனால் உள்ளே போகும்போது இடுக்கமாக இருக்கும், ஆனால் உள்ளே போயிட்டு நான் விசாலம் என்ன பண்ணும். அப்போ அந்த விசாலத்துக்குள்ள நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவங்களா ஆயிட்டாங்க. ஆனால் அவர்களை தான் கர்த்தர் மன்னிச்சு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஏற்றுக்கொண்டுக்கிறாரு. அப்போ உங்களை கர்த்தர் உங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி புதிய ஆசீர்வாதத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கும் போது உங்களை சார்ந்தவங்களையும் அப்படிதான் அவர் பார்க்குறாரு. அதான் கடைசியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனுஷன்லாம் குற்றம் சாட்டே போகிறோம், கடைசியில் ஆண்டவரே குற்றம் சாட்டிடுறோம். ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிச்சிடறான். ஏன்னா அது பழக்கப்பட்டுறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சாதாரண நம்ம குடும்பத்தில் குறை சொல்ல ஆரம்பித்து, இன்னொரு குடும்பத்தை குறை சொல்ல ஆரம்பித்து, இன்னொரு குடும்பத்தை குறை சொல்ல ஆரம்பித்து, அப்படியே எங்கே வந்துடும், ஆண்டவர்கிட்ட வந்துடும். அப்புறம் ஆண்டவரே குறை சொல்கிறோம். என்ன ஆண்டவரே, நானும் 10 வருஷமாக வந்திருக்கிறேன், ஒன்று எனக்கு செய்யவே. அப்போ அந்த குறை சொல்லக்கூடிய ஆவி இருக்கிறதால நமக்குள்ளார குறைவுகள் வந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. நீங்கள் 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், ஏங்க பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவில் கூட இருக்கலாம். ஆனால் குறை சொல்லக்கூடிய ஆவி இருக்கும்போது அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணணும், ஏன் குறை சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 12-13, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நம்மளை பற்றி என்ன பண்ணுது,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரா நம்மளை பார்க்கிறார் ஆண்டவர். இரண்டாவது, உருக்கமான இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், தயவை பெற்றிருக்கிறோம், மனத்தாழ்மை பெற்றிருக்கிறோம், சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு நம்ம இருக்கணுமா. ஒருவரை ஒருவர் நாங்கள் அப்படின்னா என்ன, ஒருத்தவங்க குறை சொல்லும் போது அந்த குறையை நீங்க தாங்கி பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அடுத்தது சொல்லுது பாருங்க, சொல்லும்போது ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவங்களுக்கு குறையே இருந்தா கூட அதை பார்த்தா கூட நீ குறை சொல்லாம அவங்கள தாங்கி எப்படி அதுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும்னு பார்க்கணுமே தவிர அவங்களோட பேசிட்டு அந்த குறையை கொண்டு போய் மற்றவங்க சொல்லுறவர். அல்லேலூயா. அதான் நீங்க பார்த்தா தெரியும். இப்போ நம்மளை அலசி ஆராய்ஞ்சிக்கணும். நான் ஒருத்தரை குறை சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் இப்போ யாரை பார்த்தாலும் நான் குறை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி குறை சொல்லும்போது அந்த குறையை சரி பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. மாறாக அந்த குறை சொல்றதுக்கு யாரை பற்றி நான் குறை சொல்கிறேன் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் எதை தரித்து கொண்டு இருக்கிறீங்க? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவர் என்ன பண்ணுமா? அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய இயல்பு தவறு பண்ணக்கூடிய இயல்பு. ஆனால் தவறு பண்ணும்போது தவறு செய்யாம தாங்கணுமே தவிர தவறு எப்ப செய்வான்னு பார்த்துட்டு போய் அங்க குறை சொல்வது. அப்ப இந்த குறை சொல்ற ஆவி இருக்கிறதால தான் பைபிள் சொல்லுது நம்ம எப்பயுமே குறைவில் என்ன பண்றோமா? ஏன் குறைவா இருக்குது, ஏன் கஷ்டமா இருக்குது, ஏன் நெருக்கமா இருக்குது, ஏன் பிரச்சனையா இருக்குது, ஏன் போராட்டமா இருக்குது இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே நான் இங்க வீந்து பிரசங்கம் பண்றேன், வீந்து ஜெபிக்கிறேன், வீந்து வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏன் வரலன்னு சொல்லும்போது அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, நீ மற்றவர்களை குறை சொல்லாம இருந்துட்ட. நான் எந்த பாஸ்டர் குறை சொல்லவே மாட்டேன். பாஸ்டர் மீட்டிங்லாம் போவேன் பாருங்க, சில வேலையெல்லாம் விட்டுட்டு தான் போவேன். சொல்றாரு, அவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவங்க வெளிப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஞானத்தை அவங்களுக்கு அவங்க வெளிப்படுறாங்க, அவங்கவுங்க ஆடுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க போஷிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அவங்கள நான் குறை சொல்றதில்லை. இப்பெல்லாம் இங்க சொல்லுது, ஒருவர் பேர் ஒருவர் குறை இருந்துச்சுன்னா அதை குறைய மன்னிக்கணுமே தவிர குறைய நீ சொல்லவே. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிச்சு பதில் கொடுப்பாரு. புரியுதான்னு தெரியல, இல்ல புரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கலான்னு தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு நம்மளை போட்டு அலகழிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு இல்லைங்க குறை சொல்லுகிற ஆவி என்ன பண்ணுது? நீங்க பாருங்க, உலகத்துல பாருங்க, உலகத்துல நல்லா குறை சொல்லி தெரியும். சும்மா ஒரு அம்மா உட்காந்துருக்கு, வந்து என்னமோ உன் மாமா ஒரு மாதிரியா போறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுவேன், அவன் காலையில மருவை போட்டு தீத்தின்னு தீச்சுட்டா. அவங்க வீடுங்க, அவங்க மருமவ, அவங்க மோவன், ஏதோ ஒண்ணு சோ இல்லையா, இல்ல அவங்க மாமியா, ஏதோ ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு வராது, நமக்கு என்னங்க வரணும்? புரிஞ்சுதான் தெரியல, புரிஞ்சு போச்சா? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு குறைவில் இருக்கிறோம். ஏன் குறைவில் இருக்கிறோன்னா, நான் எப்ப பார்த்தாலும் கண்ணாடி போட்டு என்னதான் பாக்குறேன். அப்ப குறையே பார்த்துட்டு இருக்கிறதால ஆண்டவர் சொல்றாரு, நீ குறையை மாற்றக்கூடிய நிறைவை நீ போதிக்கவே. அப்ப இன்னைக்கு ஏன் குறைவில் இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் என்ற வெளிப்படுத்து. உண்மையா நானும் ஒரு வாரமா ஆண்டவரே நிறைய காரியத்தை கத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் எதை சொல்லணும் நானும் அதை ஆராய்ஞ்சி இதை பண்ணி அதை பண்ணி பார்க்கும்போது கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தது, உங்க சபையில குறை சொல்றது என்ன பண்ணுது இருக்கு. அந்த குறை சொல்றது மாறினாவே இல்லையா, நிறைவானது வரும்போது குறைவானது. அப்ப நிறைவான வாழ்க்கைக்குள்ளார போகும்னா குறை சொல்லக்கூடிய ஆவியை நம்ம என்ன பண்ணும்? ஏன் நீங்க குறை சொல்றீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்குனார். அருமையா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்க உட்கார வச்சு அழகு பார்த்தார் ஆண்டவர் இல்லையா. அந்த அழகு பார்த்த ஆண்டவரே ஒரு கை பார்த்தாங்க தெரியுமா ஏவாளு. ஆசீர்வாதம், மொத்த ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருந்துச்சு. உலகமே அவங்க தான், வேற யாருமே கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு தான். ஆனா பிசாசு பாருங்க, ஏவாள்கிட்ட போய் வஞ்சிச்சா. இப்படி என்ன வஞ்சிச்சான்? இந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது கர்த்தர் சொன்னார் தான். ஆனா ஒரு குறைய ஒன்று வச்சுட்டாரு பாரு, அதை மட்டும் ஏன் புசிக்க கூடாது? அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க வெரி கிளவர் ஆயிட்டாங்க. ஆமா, எல்லாத்தையும் சாப்பிடுறது ஏன் அப்படின்னு எதை சாப்பிடக்கூடாது அது மேல கண்ணு. நீங்க போச்சிங்க, கண்ணு அங்க போறது மாதிரில கையும் போச்சு, வாங்க பறிச்சாங்க, புதிச்சாங்க, கணவர் கொடுத்தாங்க, 2 பேரும் விழுந்துட்டாங்க. இன்னை வரைக்கும் மனுக்குளம் விழுந்துகிட்டே இருக்குது. ஏன் விழுந்துகிட்டு இருக்குதுன்னா, இன்னை வரைக்கும் குறை சொல்லக்கூடிய காரியம் நடந்துக்கிட்டு தான். அப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த குறை சொல்லக்கூடிய எண்ணம், சிந்தைகள், வார்த்தைகள் வரும்போதெல்லாம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டா மாத்திரம்தான் நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள செல்லவே முடியும். பைபிள் சொல்லுது பாருங்க,
இந்த வாயால என்ன பண்றோம்? ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயால என்ன பண்றோம்? சபிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஆண்டவரே நான் சபிக்கலாம் இல்ல ஆண்டவரே, இல்லப்பா நீ என்ன சபிக்கல, ஆனா யாராவது குறை சொல்லிட்டு என்ன பண்ற? சத்தத்தை காணுமே. பக்கத்து சொல்லுங்க, குறை சொல்லாதீங்க யாரையும். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா நீங்களே இருக்கிறீங்க. நான் காலைல அங்கே சொன்னேன், நான் ஒருத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறேன், நானே எனக்கு சூனியம் வச்சிட்டு இருக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுங்க, நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னு. அவங்கள பத்தி சொல்லியிருக்கிறேன், அவங்கள பத்தி தானே சொல்றேன்ப்பா, என்னை பத்தி நான் சொல்லவே. ஆனா எனக்கு என்ன இனிக்குது? யாரு குறை சொல்றாங்களோ அது எனக்கு இனிக்குது. அல்லேலூயா. இப்படி ஒரு ஆவி சுத்திக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது, ஏன்னா பிட்ட போட்டு பிட்ட வாங்குது. இப்ப நான் காதுக்கு குறை சொல்லி கேட்டதால சுவையம் ஆயிடுச்சு காதுக்கு. அப்ப நான் எவ்வளவு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு போனாலும் இல்லை, என் வாழ்க்கையே போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என் வாழ்க்கையே குறை சொல்லி என் வாழ்க்கையே தீஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா யாரை பத்தியாவது ஒண்ணு என்ன பண்ற சொல்லிக்கிட்டே. உண்மையில எனக்கு அதை கேட்டதுலேருந்து நான் என்னடா ஆண்டவர் குறை சொன்னேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிரு ஆண்டவரே. ஏன் நான் தேக்கமா இருக்கிறத நான் விரும்பவே மாட்டேன். எனக்கு ஆசீர்வாத குலைச்சி நான் விரும்பவே மாட்டேங்க. அதை பாருங்க, சமாதானங்கிறத நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்பயுமே சமாதானமா குலைச்சல மாத்துறதுக்குன்னே பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் 24 வேலை செய்யறான், அயராது வேலை செய்யறாங்க. நம்ம குடும்பத்து சமாதானத்தை கெடுக்கும்படியா, பிள்ளை சமாதானத்தை கெடுக்கும்படியா, வாழ்வை கெடுக்கும்படியா அவன் அயராது உழைக்கிறான். ஆனா நாம அதை பத்தி தெரியாம அயராது இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா என் சமாதானத்தின் மூலமாக தான் என் குடும்பத்தை சமாதானம் என்ன பண்ணும். குடும்பத்து தலைவராக கத்த வச்சுருக்காரு என்ன, நான் தான் தலைவர் மீசை முடிச்சிருக்குது இல்லை. ஏன்னா ஏதோ ஒன்று நம்மளை வச்சு இதை ஆட்டி படைக்குதா, அப்போ அதை நான் மாற்றும்படியா இயேசு என்னோடு இருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் ஏன் குறைவு வருது? எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் எந்த வீட்டில் குறை இருக்குது, எந்த குடும்பத்தில் குறை இருக்குது, யார்கிட்ட குறை இருக்குது, மருமவை எப்படி, மாமையா எப்படி, ஓப்படியா எப்படி, இதிலே போகுது வாழ்க்கை. ஆனா உங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற திசை மாறி போகுதுக்கு நமக்கு என்ன பண்ணல தெரியல. இன்னைக்கு மாத்திக்கணும். புதிய ஏற்பாடு சபை என்ன பண்ணும்? மாத்திக்கணும். பேர் மாறுறது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப நல்லவர். பவுல சவுலா இருக்கும்போது எவ்வளவு துன்பப்படுத்தினா இல்லையா? ஸ்தேவானை கொல்லும் போது கொலகார பய யாரு? சவுலு கொலகார பய. கொலகார பயல ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்ட பிறகு பெரிய கொலகாரனே ஆண்டவர் மன்னிக்கும் போது நம்மளை மன்னிக்க மாட்டாரா என்ன? அல்லேலூயா. அன்னைக்கு நல்லா நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்ப இன்னைக்கு நான் குற்றம் சொல்லி யாரையும் மன்னிக்காம நான் வாழுறது கிடையாது. நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஆனா மன்னிக்கிறேன், அதுக்கு தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. இன்னைக்கு நாம் யாரையும் குற்றப்படுத்தாம எல்லாரையும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நான் யாரையும் குற்றமா நான் பார்க்கவே, அதான் அங்க கொலைச்சு சொல்லி கொடுக்குறாரு. அப்பா ஒருவரை ஒருவர் தாங்கு. சொல்லுங்க பக்கத்துல, ஒருவரை தாங்கு. ஒரு குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கு. குடும்பத்தை கலைச்சி விடாத, குடும்பத்தை கலைச்சி விடாத, உன் வாழ்க்கை கலைஞ்சிரும் இல்ல. நம்ம அந்த கீழப்பரம்பில் நம்ம கீத்துக்கோட்டை இருந்து பாருங்க. அந்த கீத்துக்கோட்டையில ஒரு குருவி கூடு கட்டுருச்சு, குஞ்சு வச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அதை தூக்கி போடவே மனசு வரல. இப்ப பாக்குறோம் அது இல்லை, தானா போயிடுச்சு. அப்படி அந்த கூட்டையே கலைக்கிறது மனசு வரல. ஆனா நிறைய பேர் குடும்பத்தையே கலைக்கிறது பழப்பம் என்ன பண்ணுது? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துக்கு கலைக்கிறது நீங்களே குழி வெட்டிட்டு என்ன பண்றீங்க? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், ஆண்டவரே ஒரு பேர்ல ஒரு குறை இருக்குது, யாரும் குறை இல்லாதவங்க இல்லை. கண்ணாடி நல்லா இருக்குன்னு சொல்றான். இப்ப நீங்க விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க. அந்த டூத் பேஸ்ட்ல விளம்பரம் போடுவோம் பாருங்க, 100% நல்லா இருக்குமா, அதுல ஒரு கிருமி மட்டும் டான்ஸ் போட்டு இருக்கும். ஏன்னா 100% கிருமி இல்லாம அவனால மாக்கவே முடியாது. ஆமா தானே? அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், நான் 100% பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆனா பரிசுத்தமா இருப்பதற்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறேன்? யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே மாட்டேன். என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நான் வாழ ஆரம்பிக்கிறேன். நீங்க பழைய ஆட்கள்லாம் பார்த்தோன்னா தெரியும், ஊழியக்காரங்களாம் தெரியும், எல்லாரையும் திட்டுவாங்க, எல்லாரையும் பேசுவாங்க, எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்லிட்டு அவங்க மட்டும் போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் சொல்லிவிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா சபையில பாதிப்பு தான், பாதிப்பு தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் யாரையும் குறை சொல்லாமலே போனா பாதிப்பேன். அப்ப பாதிப்பு ஏன் ஏற்படுகிறதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் நான் பாதிக்கப்படுறேன்? ஏன் நான் யோசிக்கிறது, ஏன் ஒரே ஒரு நேரம் அப்படியே ஹையில போயிடுது,
ஒரு நேரம் அப்படியே லோவில் வந்துடுது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்றாரு, இல்லப்பா உன் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் குறைய குறித்தும் தேவையில்லாத எண்ணத்தை குறித்து என்ன பண்ணுது, போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கிறதுல குறைவுகள் உனக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா அதை விட்டுட்டு எல்லாரையும் தாங்கி பிடிக்கும்படியா சில பேர் ஒரு தவறு பண்றாங்கன்னு சொல்லும்போது அவங்கள நீங்க அந்த அந்த சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து மாற்றத்தை கொண்டு வரலாம். புரியுதுமா? இப்போ ஒரு பையன் வந்து சபைக்கு வரான்னு வச்சிங்களேன், அவன் வந்து தேவையில்லாத ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வச்சுக்கேன், அது எனக்கு தெரிய வருது. அவனை நான் திருத்தணுமே தவிர அவனை கண்டான். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னுமா, திருத்துறங்கிற பேர்ல கண்டமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டம் பண்ணக்கூடாது சொல்லுங்க, கண்டம் பண்ணக்கூடாது. ஆனால் வீட்டில் துண்டமாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் குடும்பம் துண்டு துண்டாக சுக்குநூறாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் யாரையும் தாங்கலை, யாரையும் மன்னிக்கலை, யாரையும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இயேசுவேன்னு 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன். 2 பேர் வராங்களே, பரிசேயன் ஆயக்காரன். 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அதை வாசிக்குமா ஒரு பகுதியை? 2 பேர் வராங்க, பரிசேயனும் ஆயக்காரன் வராங்க. பரிசேயன் வரும்போது ஜெபம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் தசமபா கொடுத்தேன், காணியை கொடுத்தேன், அவனை செஞ்சேன், இதை செஞ்சேன். ஆனால் இந்த ஆயக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் பாவிலும் பாவி, கொடுமையிலும் கொடுமையான பைய. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருன்னு கேட்குறான். ஆனால் அந்த மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆயக்காரன் வந்து ஆண்டவரே நான் பாவின்றான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. யாரை பற்றி அங்கே பேசவே? இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை பற்றியும் பேசுறது இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாரு, அவன் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற. அப்ப நிறைய பேர் துரும்பு தான் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க உத்தரமே இருக்குது. உத்தரம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆளை அழுத்தி 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 கீழே படுத்துறான், வெயிட்டு தாங்க முடியாம. அப்ப நாம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை மட்டும் பார்த்து இருக்கிறோம். அவன் துரும்பை எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா நான் உத்தரத்தை எடுத்து போடுறதே. அப்ப உத்தரத்தை எடுத்து போடாம இருக்கிறதால என் வாழ்க்கை அப்படியே என்ன பண்ணுது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணிக்கணும், கண்டிப்பா நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன் குறை சொல்லக்கூடாது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 எடுங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரை சாயல் ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானம் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதம் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களாய் ஆக்குகிறவர். என்ன சொல்ல வராருன்னா இங்க சொல்லும்போது, எப்பா நம்மளை ஒவ்வொருவரையும் நம்ம கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறாராம், அப்படி சாயலுக்கொப்பா மாத்திருக்கிறாராம். இப்ப நீங்க இருக்கிறீங்களே, இப்ப நான் இருக்கிறேன், என்னை எப்படி ஆண்டவர் மாத்திருக்கிறார்னா அவருக்கு சாயலுக்கொப்பா மாத்திருக்கிறார். சாயலுக்கொப்பா மாத்திருந்து மாத்திரமல்ல, எப்படி என்ன சாயல்னா என்னன்னா சொல்லுது பாருங்க. என்னை அழைச்சிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறாரு, நீதிமான்களா மாத்திருக்கிறாரு, மகிமைப்படுத்தியும். அப்ப கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், என்ன முன்குறித்து இருக்கிறார், என்ன நீதிமானா மாத்தி இருக்கிறாரு, அதான் என்ன மையப்படுத்தி இருக்கிறார். என்ன மையப்படுத்தும் போது என்ன யாராவது குற்றப்படுத்துறாங்கன்னா அவர்கள் யாரை குற்றப்படுத்துறாங்கன்னா தேவனையே குற்றப்படுத்துறாங்க. தேவனையே குற்றப்படுத்துறோம். ஆனா தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்றோம். ஆண்டவரே இந்த ஜெபம் எனக்கு கேட்கப்படணும். கேட்கப்படாது. ஏன்? நான் எப்போதும் யாரை பத்தி குற்றம் பண்ணிட்டே இருக்கிறேன்? தேவனையே குற்றப்படுத்துறேன். இயேசுவை எப்ப பார்த்தா நான் குற்றப்படுத்திட்டே இருக்கிறேன். என்னை குற்றப்படுத்தும் போதெல்லாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் நீங்க குற்றப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் யாரை குற்றப்படுத்துறீங்கன்னா இயேசுவை குற்றப்படுத்துறீங்க. எப்படி தெரியுமா? இவன் நீதிமானா யார் மாற்றவே முடியாது. இயேசு இதற்காக கல்வாரி, அதாவது மனுஷனா வந்து கன்னி வயிற்றில் பிறந்து நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த உயிர் தெழுந்த வல்லமையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம நீதிமான கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு. இவ்வளோ காரியத்தையும் இயேசு செய்திருக்கிறாரு. நம்ம ஈஸியாக ஒருத்தனை குறை சொல்லும் போது யாரை குறை சொல்றோம்? இயேசுவையே குறை சொல்றோம். அப்ப இயேசுவே குறை சொல்லிட்டு இயேசுகிட்டே ஜெபிக்க போகும்போது ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நம்ம வாழ்வு எப்படி மாற்றப்படும்? நம்முடைய குடும்பம் எப்படி நிலைவரப்படும்? நம்முடைய பிரச்சனை எப்படி மாற்றப்படும்? நம்முடைய பணம் போல எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? தேவனே அவனை நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. தேவனே அவனை நீதிமானா மாத்தி இருக்கிறாருன்னா அவனை அவர் மாத்துவாரு. நான் ஒரு தவறு பண்ணிடுறேன்,
சொல்றாரு, என்ன ஆண்டவர் நீதிவனை மாத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற என்ன பார்த்து, எப்பா உன்னை நான் மாத்தனல்ல, அதே போல இவங்களும் என்ன பண்றேன்னா மாத்தி இருக்கிறேன். அவங்கள மாத்துனேன்னு உனக்கு தெரியுதா? அவங்கள நான் அழைச்சேன்னு உனக்கு தெரியுதா? உன்னை முன்குறிச்சேன்னு தெரியுதா? அப்ப நான் தான் அழைச்சேன், நான் தான் முன்குறிச்சேன், நான் தான் அவனை நீதிமானா மாத்துறேன்னா, நீ அவனை குற்றம் சொல்லும் போதெல்லாம் நீ என்ன பண்ற குற்றம்? அப்ப சாதாரணமா மற்றவங்களை இந்த உலகத்தை நீங்க குற்றம் சொல்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்க குற்றப்படுத்தும் போதெல்லாம் யாரை குற்றப்படுத்துறீங்க? நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரா என்ன? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்க முடியுமா என்ன? ஆனா நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் முழங்காலில் நிற்கிறேன், நான் குட்டிகரணம் போடுறேன், நான் என்னென்னமோ பண்றேன் ஆண்டவரே, எல்லாம் பண்றப்பா, ஆனா இது ஒண்ணு சரியா என்ன பண்ணல. நீ தயவு செய்து புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் அன்போடு கேட்டு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் இருக்கிறேன், இடம் பார்த்தல நிக்கிறேன், நீ இப்படி நில்லுமா, உனக்கு அப்பதான் புரியும். இப்போ பிரின்ஸுக்காக இயேசு பிறந்தாரு, இயேசு மரிச்சாரு, இயேசு உயிரோட எழுந்தாரு. உயிர் தெரிந்த இயேசுவை பிரின்ஸ் விசுவாசிக்கும் போது இது நீதிமானம் மாறிடுச்சு. இப்போ இது ஒரு குற்றம் செஞ்சிருது. குற்றம் சொன்னோடனே செல்லம் எங்க இருக்குது? செல்லி சொல்லுது, பிரதர் அது என்ன புள்ளை பிரதர் எப்பா பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுது, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணு சொல்லுது வச்சுக்க. அதை யாரை சொல்லு தெரியுமா? செல்லி என்ன ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க பிரசங்க வேற பண்றீங்க, அதுவும் பக்கத்துல உட்காந்து கேட்குது, ஆனா அது மாத்திக்கவே மாட்டேங்குது அப்படின்னு என்ன சொல்லலீங்க, இயேசுவை சொல்லுது. அப்ப ஆண்டவர் பிள்ளைய அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் அதை முன்குறிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் அவரை பிள்ளைய நீதிமானா மாத்தி இருக்கிறாரு, எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் செஞ்சதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்களும் நானும் இயேசுவே குறை சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, இயேசுவுக்கே நம்ம பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இவன்லாம் ஏன் ரசிக்க வச்சிங்க, இந்த பிள்ளை ஏன் ரசிக்க வச்சிங்க ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இப்படி வச்சுக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை அப்படி வச்சுருக்கீங்க, நம்ம பிரச்சனை சொல்ல, அதை பிரச்சனை. ஏன்னா நமக்கு சில வேலை என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்ல மாட்டோம், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் யாரை மாற்றுன்னு சொல்லுவோம், இந்த பிரின்சியை மாற்றுங்க ஆண்டவரை, பிரின்சியை மாற்றுங்க ஆண்டவரை, பிரின்சியை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஜெபம் எப்படி ஆகிப்போச்சு? மற்றவங்களுக்காக ஆகிப்போச்சு, நமக்காக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இதையாவது ஏற்றுக்கலாம், மாற்றுங்கன்னு. ஆனால் மற்றவங்களை குற்றப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை குற்றப்படுத்துவதை நிறுத்தும் போது தான் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். இயேசுவை குற்றப்படுத்தாமல் இருந்துட்டோம்னா எல்லா ஜெபமும் நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? சத்தத்தை காணுமே. ஒவ்வொரு தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளை குற்றப்படுத்தும் போது நீங்கள் இயேசுவை குற்றப்படுத்துகிறீர்கள். சத்தத்தை காணுமே. ஆனா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல யாரையாவது குற்றப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? பைபிள்ல 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களையும் யாரையும் அவர் குற்றப்படுத்தவே இல்லை. இல்லையா? 12 சீஷர்கள் 2 பேரை மட்டும் கூப்பிட்டு, யோவானையும் அந்திரேயாவும் கூப்பிட்டு, யோவான் அந்திரேயா, அந்த பீட்டர் எப்படி இருக்கிறான்? ஒன்று உங்களே இல்லை பிரதர். உடனே அந்திரேயும் யோவானும், ஆமாம் இயேசு, நான் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அவன் நேற்று ஒரு மாதிரியா இருந்தான் இயேசு, அவனை ஒரு கை பாருங்க அப்படின்னு சொல்றாரா? இல்லை இயேசு கேட்டாரா என்ன? சத்தத்தை காணுங்க. உடனே இவங்க 2 பேர் விட்டு அவங்கள்ட்ட போயிட்டு, நேற்று ஒன்று என்னமோ சொன்னான், அவன் எப்படி இருக்கான் நீ பார்த்தியா அப்படின்னு இவருன்னு சொல்லவும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் என்ன பண்ணிருக்க பார்த்தாலும், பார்த்தியா அவன் போகிற போக்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட யாரையும் குற்றப்படுத்தவே, ஆனால் இயேசுவால குற்றப்படுத்த முடியுமா? முடியும். ஆனால் குற்றப்படுத்தலை. ஏன் குற்றப்படுத்தலைன்னா, எல்லாரையும் மாற்றும்படியாய் நான் அழைச்சிருக்கிறேன், நான் நீதிமானா மாத்திருக்கிறேன், நான் அவனை மகிமைப்படுத்துறேன், நான் அவனை மாற்ற முடியும்னு அவர் நம்புறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், யாரையும் மாற்றவே முடியாது, நான் இவால நிமித்த முடியாது, என் ஜனத்தை மாற்ற முடியாது, என் பிள்ளையை மாற்ற முடியும், ஏதோ சோ. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், ஆண்டவரை யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன், அது ரட்சிக்கப்பட்டவங்களை குற்றப்படுத்த மாட்டேன். அப்படி குற்றப்படுத்தும் போது நான் ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடையா நானே இருக்கிறேன். நான் ஆசீர்வாத தடையா நான் இருந்துட்டு நீங்கள் என்ன ஜெபிச்சாலும், இப்போ நம்ம பாருங்களேன், அந்த பைபிளில் 60 ஜெப குறிப்பு பண்ணுறோம், அப்புறம் அந்த ப்ரேயருக்காக பண்ணுறோம், ஒன்றும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்டு, அற்ற வேஸ்ட்டு, எதுவும் பிரயோஜனமே.
ஆனால் நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாம் ஓகே. ஏன் பதில் வரல? ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் குறைவில் இருக்கிறோம்? ஏன் பிரச்சனையில் இருக்கிறோம்? ஏன் தாழ்ச்சியில் இருக்கிறோம்? ஏன் ஏன் ஏன்னு கேட்குறமே தவிர ஒரு முறையாவது ஏன் ஆண்டவரே என்னை மாற்றுங்களேன் கொஞ்சம்னு கேட்குறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு மாற்றணும். ஆண்டவரே என்னை கொஞ்சம் மாற்றுங்க. இனிமேட்டு வாய் பேச வருது தான், ஆனால் வாயை நான் என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு, ஆண்டவரே வாய் கத்தாவே என் வாய்க்கு காவ வையினொன்னே அவராக வைக்கிறது நம்ம வைக்க சொல்லுவார். காதுல கேக்கு தப்பா கேக்குதா, வாய் என்ன பண்ணுங்க? மூடிக்க. காதை என்ன பண்ணுங்க? மூடிக்க. அப்ப காதையும் வாயை மூடிக்கிட்ட வாழ்க்கை தானா என்ன பண்றோம்? அப்ப வாயை மூடாம நம்ம ஏதாவது ஒண்ணு பேச 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 நாம் மற்றவங்களை தான் குற்றப்படுத்துறோம், மற்றவங்க தான் சொல்றான், மற்றவங்க தான் சொல்றான். அல்லேலூயா. காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை இருக்கான் பாருங்க. அவனை கூட எப்படி தெரியுமா ஆண்டவர் போய் கேட்டாரு? அவன் முத்தம் கொடுக்குறான் கிட்ட வந்து. முத்தம் கொடுக்கும்போது கேட்கிறாரு பாருங்க, சிநேகிதனே. எப்படி கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிட்டாரு? பக்கத்துல சொல்லுங்க. யார? 3 வருஷம் சோறு போட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பராமரித்து 3 வருஷம் அவனோட இருந்த யூதாஸ் காரியத்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறான்? இயேசுவை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்குற அந்த நேரத்தில் கூட திரும்ப சொல்கிறேன், காட்டி கொடுக்குற அந்த நேரத்தில் கழுத்து கத்தி வரப்போகுதுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், அவங்க கழுத்துக்கே கத்தி வந்தால் கூட நான் யாரையும் குற்றப்படுத்த. அப்போ எப்படி கூப்பிட்றா பாருங்க, சிநேகிதனே. நம்ம எப்படி எப்படா மாட்டுவான், எப்படா போடலாம், எப்படா மாட்டும், எப்படா போடுவான் இல்லைங்களா? அதுதான் ஃபோன் வரும்போது ஐயா அப்படின்னு கேட்டால் வைக்கணும், ஐயா அவங்க அப்படின்னா நிறுத்திடணும். எத்தனை குடும்பத்தை அழிக்க முடியுமோ, எத்தனை குடும்பத்தை வீணாக்க முடியுமோ, எத்தனை குடும்பத்தை பிரிக்க முடியுமோ தெரியுமா? எத்தனை கணவன் மனைவி பிரிச்சிருக்காங்க தெரியுமா ஊரில்? நான் உலகத்தை பற்றி சொல்லுங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார கிறிஸ்துவ திருமணம் பண்ணவங்களை எத்தனை பேர் பிரிக்கிறாங்க தெரியுமா? ஏன்? இந்த குற்றப்படுத்துற ஆவி சும்மாவே இருக்காது. என்னது அப்படிதான். இன்னைக்கு காதுல சுவை கேட்டு 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 அந்த குற்றத்தை கேட்டு 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 பேசி 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 40 குடும்பத்தை வீணாக்கி 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 அதிலே பயணம் பண்ணிட்டோம். அதிலே பயணம் பண்ணதால வீணாக்குறதே தெரியல. அப்ப நாம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு இருக்கிறோம். நாம் நினச்சிருக்கோம் ஏசப்பா நமக்கு துணையாக இருக்கிறாரு சொல்கிறார் இல்லையா? அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லல. என்ன சொல்கிறது தெரியுமா? நம்ம பட்சத்துலனா யாரை குற்றப்படுத்துறியோ அவன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் நீ குற்றப்படுத்தி நீ குற்றவாளி ஆகிட்டு இருக்காங்கிறாரு. இப்போ என்ன ஒரு மனுஷன் குற்றப்படுத்துறான்னு வச்சிங்களேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருங்க, என்ன சரிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஆனால் நம்ம குற்றப்படுத்தி எனக்கு எவன் குற்றப்படுத்துறானோ அவன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். அப்போ குற்றவாளி கூண்டில் அவன் நிற்கும் போது நான் சந்தோஷப்படுறது இல்லை. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறீங்க, நான் உங்கள் மேலே சந்தோஷப்படல, இந்த குற்றங்கள்லேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ ஃபோன் வருதா கட்டு, பேச்சு வருதா கட்டு, நல்லா இருக்கியா? யாரும் யாருக்காக ஜெபம் பண்ண வேணாம், எல்லாம் அவங்கவுங்க ஜெபிக்கிறாங்க சூப்பராக. சும்மா போட்டுக்கிட்டு ஃபோனை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஏன் வரல அதுக்கு வரல. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபோனில் தான் கம்யூனிகேஷனை ஓடுது. அப்போ இன்னைக்கு யாரையும் உள்ளே கொண்டு போயிடாதீங்க, யாருடைய பேச்சும் கேட்டுறாதீங்க. அவங்க சொல்கிறார், ஒரு பேரில் ஒரு குறை இருந்துச்சுன்னா அவங்கள தாங்குங்கப்பா, அவங்கள அதில் தூக்கி எடுங்க, அவங்கள அதில் வெளில வர வைங்க, அவங்களுக்கு அதை உணர்த்துங்க. பலவீனமாக இருந்தால் கூட சொல்ல, பலவீனமாக இருக்குதா போய் ஜெபம் பண்ணு, வார்த்தைகளை சொல்லி கொடுக்க முடிஞ்சு அவங்க கேட்கலன்னா சபை கொண்டு வர சொல்றாரு. நீங்க ஒருத்தவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களை போய் ஜெபம் பண்றீங்க, அவங்க சரியா கேட்கலன்னா திரும்ப போய் வசனத்தை சொல்லணும். உங்களுக்கு ரெண்டாவது என்ன ஸ்டெப்பு? வசனத்தை திரும்ப சொல்லணும். வசனத்தை சொல்லி அவங்க கேட்கலன்னா அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்ப என்ன பண்ணும்? எப்பா நீ வா சபைக்கு, இங்க கூட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட 2 தடவை சொல்லிட்டேனா அது கேட்காது அப்படின்னு விட்டுறக்கூடாது. சபை கொண்டு வந்து என்ன பண்ணும்? விடணும். கர்த்தர் அவர்களுக்கு போதித்து என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றப்படுத்த இல்லை, நானும் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதெல்லாம் நான் தயாராகிடணும், யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன். நம்ம அன்பை பற்றி பார்த்தோம்னா சொல்லுது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படணும். பைபிள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது அன்பை பற்றி சொல்லும்போது. அதில் அப்போ அவ்வளோ அன்பையும் நமக்குள்ளார ஆண்டவர் வச்சுட்டு இப்போ பார்த்தா நம்ம வம்பையே என்ன பண்ணுறோம்?
செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதையே செய்யும் போது பாருங்க, நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஆனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா குறை சொல்லாம என்ன பண்ணும் இருக்கணும். அன்பை பத்தி சொல்லுது 13ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். படிச்சு பார்த்துட்டு வரும்போது 10ஆம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போக. ஆண்டவர் பத்தி குறை சொல்லாம இருப்பது நிறைவு. அப்ப ஆண்டவர் பத்தி குறை சொல்ல மற்றவரை பத்தி குறை சொல்லாம இருக்குதான் முடியல. அதான் இடுக்கம் வருது. இப்ப யாராவது உங்களுக்கு போன் பண்ணும்போது என்ன நினைக்கணும் நீங்க? இது இடுக்கம், இந்த இடுக்கத்தின் வழியா நான் உள்ள போறேன், அதை எப்படி நான் பேச்சு சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்தியே ஆகணும். அப்படி அந்த ஒவ்வொரு இடுக்கத்திலிருந்து நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா விசாலம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனது, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை எல்லாமே கர்த்தரை குறித்த எண்ணத்திலும் கர்த்தரை உயர்த்தக்கூடிய இடத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்த இடத்துமா நான் இருக்கணுமே தவிர யாரையும் குறை சொல்லிக்கிட்டு, யாரையும் கண்டபடி பேசிக்கிட்டு, யாரையும் குற்றம் சொல்லிக்கிட்டு, யாரையும் கண்டனை பண்ணிக்கிட்டு என்ன சொல்ல போறேன்? அவங்க சொல்றாரு பாருங்க 8ஆம் அதிகாரத்துல, யார் அவரை நியாயம் தீர்க்க முடியும்? யார் அவரை? ஏன்னா அவரே நீதிமானா மாத்திருக்கிறார். அவரே உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரே நீதிமானா மாத்திருக்கும் போது அவன் எவ்வளவு பாவத்தை செஞ்சான்னு நம்மளை போய் அவருக்கு தெரியும். பாவம் செவேர் இருந்தா கூட எப்படி மாத்துறாரு ஆண்டவர்? வெண்மையா மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா அவரால் மாத்த முடியுது, மாத்துறாரு. நாம போய் ஏன் ஆண்டவர் அவனை மட்டும் மாத்தின்னு கேட்கறது இல்லை. அவரை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லவும் இல்லை. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணி, ஆண்டவரே நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அவரே நீங்க தான் அண்ணா, நீங்க தான், வேற யாரும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. 34:8-34 ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்ப ஆக்கினைக்குள்ளாக யாருங்க தீர்க்க முடியும்? யாரும் தீர்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் அவர் எடுத்துக்கொண்டார். இயேசு எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் அவர் ஏற்றுக்குதால என்னை யாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு சொல்லவே முடியாது. திரும்ப சொல்றேன், அவங்க எவ்வளவுதான் பாவமே பண்ணினா கூட அவங்கள கொண்டு வந்து தேவன் விடுமே தவிர அவங்களுக்கு நீங்க நீதிபரரா மாறவே கூடாது. நீங்க நியாயம் தீர்க்கவே கூடாது. நியாயம் தீர்க்கிறீங்கன்னா ஒரே ஒருத்தர் நியாயம் தீர்க்கணும், தேவன் மட்டும்தான் எல்லாரும் நியாயம் தீர்ப்பார், வேற யாரும் நியாயம் தீர்க்கவே முடியாது. ஆனா இங்க சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்ப்பா? தீர்க்க முடியாது. நீ தீர்த்தனா உனக்கு நீனே ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்துக்கிறாய். சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிற, நமக்காக வேண்டுதல் செய்கிறவும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்காக வேண்டுதல் செய்யறாராம். உங்களுக்காக வேண்டுதல் என்ன பண்றாராம்? எதற்காக செய்யறாருன்னா குறை சொல்லாம இருக்கும்படியா. அப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணத்தை பேசுனா மரணம் வந்துடும், ஜீவனை பேசுனா ஜீவன் வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜீவனை பேசிட்டோம். ஆனா மற்றவன்ட்ட மரணத்தை பத்தி பேசிட்டோம். அது கடைசியில் அவங்களுக்கு போல நமக்கு வந்துருச்சு. அப்ப மரணமும் ஜீவனும் நாவில இருக்குது. நான் இனிமேட்டு ஜீவனை தான் பேசுவேன், நான் மரணத்தை பேசவே மாட்டேன். அப்ப யாரையும் குறை சொல்லவே மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோசேயை பத்தி மிரியம் அவங்க சகோதரியே குறை சொல்லுவாங்க. என்ன ஆண்டவர் மட்டும் அவங்ககிட்ட தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா, ஏன் ஆரோன்கிட்ட பேச மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. மோசே அடிமைத்தனத்து ஜனங்களை கொண்டு வந்து, இவங்களே அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க, அவங்களையே மோசே தான் போய் கொண்டு வந்தார் வெளியில. ஆனா எப்படி மாறி போச்சு கடைசியில பார்த்தோன்னா, அந்த சகோதரன் வரும்போது பெரிய இவரு அவர் மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு அந்த அம்மா, அந்த அம்மாக்குள்ள ஒரு பெருமை வந்துருது பாருங்க. வந்த பிறகு வாழ்க்கையே வேறு விதமா மாறிடுது. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை வேறு விதமா மாற்றப்படுவதற்கு காரணம் என்னன்னா, மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு நீங்க தான் சரியான ஆளு, நீங்க தான் நிரபராதி, நீங்க தான் நல்ல மேன்மையான ஆளுன்னு உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தா என்ன பண்ணுது? வேலை செய்துக்கிட்டே இருக்குது. அதான் பைபிள் சொல்லுது, தாழ்மைப்படணும், பெருமை, அதாவது தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கோ யார் நிக்கிறா? நல்ல வேலை, அவரே நிக்கிறாரு. அப்ப இன்னைக்கு அந்த நான் ஒண்ணும் பண்ணல, அவன் தான் பண்ணான் பேசாத. அவங்களுக்கு பதில அவர் கொடுக்கிறார். அப்ப நான் வேண்டுற ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அவரே ஜெபிக்கிறாராம். யாருக்கு ஜெபிக்கிறா? ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்க்காம இருக்கிறாங்களோ, யார் குற்றம் சொல்லாம இருக்கிறாங்களோ, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க சரியா ஜெபிக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கிறார் சேர்ந்து. குற்றப்படுத்தவங்கள்ட்ட கிட்ட நெருங்க மாட்டாரு. அதில் உங்கள் கிட்ட வரணுமா, உங்களோடு இருந்து காரியத்தை செய்யணுமா, உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுமா,
யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லாதீர்கள். எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கட்டும். எல்லாரையும் மன்னித்து மறக்கக்கூடிய குணம் இருக்கட்டும். யாராவது மன்னிக்கிறாங்கன்னா, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இருக்கட்டும். அந்த 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 ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணமே இருக்காது பாருங்க. இன்னைக்கு கேட்டா உடனே மன்னிச்சிருமா? அன்னைக்கு என்ன பேசிட்டியே? அதை பேசிட்டே உனக்கு தெரியாம பேசணும். அதை மன்னிக்கிறாங்களா? மன்னிப்பை ஏற்றுக்கொள். முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சது தான் பதில் வராங்க. இப்போ புது புது கேள்வி அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இது இப்படிதான் போல் இருக்குன்னு போயிடுவாங்க. யார் மன்னிக்கலோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அதாவது மன்னிப்பை கொடுத்துட்டு போறாங்க பாருங்க, மன்னிச்சு சொல்ற மாதிரி அவங்க வாழ்ந்துருவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு மாத்திக்கணும். ஆண்டவரே, குற்றமே செஞ்சா கூட அந்த குற்றத்துக்குரிய பலியை நீங்க செலுத்திருக்கிறீங்க. அதனால அதுக்குரிய காரியத்தை அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். கிராமத்தெல்லாம் பார்த்தா தெரியும், அம்மா குடும்பம் பிரிஞ்சு கிடக்க தெரியுமா? எவ்வளோ குடும்பம் அல்லல் பட்டு கிடக்க தெரியுமா? ஏன்னா அந்த குறை சொல்லுகிற ஆவி யாரையும் விட்டு வைக்கவே வைக்காது. நான் சொல்றேன், புதிய ஏற்பாடு சபையை விட்டு வைக்குன்னு நான் நம்புறேன். குறை சொல்லாமல் இருப்பீங்க நான் நம்புறேன். அல்லேலூயா. நீங்க சொல்லவே இல்லை, நான் குறை சொல்லவே இல்லைனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு தெரியும் நீங்கள் குறை சொல்லாமல் இருக்கிறீங்கன்னு. நீங்க சொல்ற, நம்ம உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற அவருங்க. அவர் வேண்டுதல் பண்ணி அவர் உங்களுக்கு உங்க வேண்டுதல் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறாரு. நீங்க குறை சொல்லாம இருந்தாவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்போது தெரியும் இது சரியா என்ன பண்றீங்க. இப்ப நீங்க வந்து சொல்ல வேணாம், நான்லாம் இப்ப ஒன்னும் யார்ட்டையும் குறை சொல்றதே இல்லையா, நீங்க சொல்ல வேணாம். உங்களுக்குள்ளார ஆசீர்வாதம் வந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அப்படி வராம நீங்க தடையா இருக்குதுன்னா நீங்கள் மாத்திக்கணுமே தவிர கர்த்தர் மாறுறது இல்லை. நமக்குள்ளார மாற்றங்கள் வரணும்னா இந்த குணங்கள் மாறணும். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க முடியும், ஆனா யாரையும் நியாயம் தீர்க்கல. எல்லாரையும் மன்னிச்சார். அல்லேலூயா. எல்லாரையும் நீதிமானா மாத்தினார். எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். எல்லாரையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அங்க பிலமோனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்பா நீ நல்ல ஊழியக்காரன் இருக்கிற, ஒனேசிமை கொஞ்சம் மன்னிச்சிரு அவனை ஏற்றுக்கொண்டனா வர நாட்கள் அந்த ஒனேசிமை எப்படிப்பட்ட ஆளா மாறினானா, தீமேத்துக்கு அடுத்து அந்த எபேசியர் பட்டணத்துல வந்து இருந்த சபைகளுக்கு அந்த தீமேத்துக்கு அடுத்தது யார் வந்தாராம்? போதகரா ஒனேசிமை வந்தாராம். அதாவது பணத்தை கொடுத்துட்டு திருடிட்டு வந்துட்டு கட்டுப்படாம இருந்த அந்த ஒனேசிமை ஒரு காலத்துல போதகரா அந்த பகுதியில் ஆண்டவர் வச்சார் அவனை. அப்ப எந்த அளவுக்கு ஒனேசிமம் அந்த மாற்றத்துல வந்திருப்பான் அப்படின்னா, அந்த குணம் அவனுக்குள்ளார மாறிடுச்சு, எண்ணங்கள் மாறிடுச்சு, சிந்தனைகள் மாறிடுச்சு, வார்த்தைகள் மாறிடுச்சு. அதெல்லாம் மாறுந்தால அவன் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளார சென்றுச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணும், ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் வாழன்னு விரும்புறேன். நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் ஆண்டவரே, ஒரு ஜெபமும் கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதில் அவங்கவுங்க ஒப்பு கொடுங்க, வாயை அர்ப்பணிங்க. இந்த ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நாவானது அடங்காததுன்னு சொல்லுது இல்லையா? அடுத்தவங்க வாயை தான் அடக்க முடியாது, நாக்க. என் நாக்க நான் அடக்கலாம். இன்னைக்கு அடுத்தவங்க வாயை மூட முடியாதுங்க. அடுத்தவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா என்னால பேசாம என் வாயை நாவால் அடக்க முடியும். இதை அடக்கிட்டேன்னா பாருங்க என்னவா, காட்டியே குளிச்சிருமா. இருக்கிற வீட்டை பூரா பஸ்ஸுன்னு ஆகிட்டு இருக்குது. தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், இந்த மாதத்துக்குள்ளார மாத்திக்கிட்டோம்னா ஒரு புது வசூல போக போறோம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தோட போவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எழுந்திருக்கலாமா?